எப்படி அவ்வளோ தைரியமாக செய்கிறாங்கன்றது தெரியல. திடீர்னு அந்த நெருப்பை போய் காட்டும் போது அந்த பொணம் வந்து கண்ணை தோந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க எனக்கே தெரியல. அவ்வளோ தைரியமாக எப்படிலாம் செய்ய முடியுதுன்ட்டு தத்தாவுலா நானாக இருந்ததுதான் அந்த இடத்துல அவ்வளோதான் ஆளு காலி. Hi guys and welcome to my channel. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜானி வித் முனீஸ்வரன். நான் தான் உங்கள் முனீஸ்வரன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பேய் கதை சொல்ல போகிறதில்ல, ஆனால் பேய் சம்மந்தப்பட்ட ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீயா டாகு. இது சொல்லும் போதே சம்திங் டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும். அப்படி என்னன்னா நீயானா நம்மளுக்கு தெரியும் என்ன, டாகுனா இந்த சின். ஸோ இந்த சின்லேருந்து செய்கிற எண்ணெயை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, அதுவும் இந்த சின் யாரோட சின் தெரியுமா வைப்பாங்க, உணத்தோட சின். இந்த நீயா டாகு வந்து சாதாரண சமையல் எண்ணெய், சாதாரண முடிக்கு பாய்க்கிற எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அதெல்லாம் இல்லை. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு ஆளை வந்து உங்களோட கண்ட்ரோலில் கூட வர வைக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எண்ணெய்னா அது இந்த மீனா டாகு தான். ஆனால் இது வந்து கடவுளுக்கு எதிராக செய்யப்படுற ஒரு மீனா எண்ணெய் அப்படின்னு நம்ம புராணத்தில் கூறுது. ஓகே, இந்த மீனா டாகுவை செய்கிறதுக்கு முக்கியமான ஆள் வந்து ஒரு பொணம். அதுவும் அந்த பொணம் வந்து ஒரு கேர்ளோட பொணமாக இருக்கணும், அவங்க வீட்டோட பிள்ளையா இருக்கணும், அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதே இறந்து போயிருக்கணும், இன்னமும் அவங்க வயிறில் பிள்ளை இருக்கணும். இந்த மூணுமே ஒன்றா ஜாயின் ஆகி ஒரு பொணமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொணத்தை எடுத்து தான் அந்த மீனா டாகுவை செய்யவே முடியும். ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து அது அப்படியே மாறி மாறி நார்மலாக ஒரு நார்மல் கேர்ளோட பொணத்திலே வந்து மீனா டாகு செய்யலாம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னன்னா அந்த ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களோட அந்த ப்ரெக்னெண்டாக இருந்த கேர்ளோட எண்ணெயை விட இந்த நார்மலான கேர்ள்கிட்டேருந்து செய்கிற மீனா டாகு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மீனா டாகு வந்து மளிகை சாமான் கடையில் கிடைக்கும், முன்னுக்கு வீட்டில் இருக்கிற கடையில் கிடைக்கும், முன்னுக்கு வீட்டில் கடை இருக்கா, முன்னுக்கு இருக்கிற கடையில் கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப அப்படியே ப்ரைவசியாக தான் வைப்பாங்க. ஏன்னா இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, கடவுளுக்கும் விரோதமானது. யாருக்கும் தெரியாமல் அப்படியே அமைதியாக குட்டி போட்ட பூனை மாதிரி அமைதியாக வேலை செய்வாங்க. அதனால் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும்ன்றது சாத்தியம் இல்லை. இந்த மீனா டாகு வந்து எப்படி செய்வாங்கன்னா இதை ரொம்ப மோஸ்ட்டு பிளாக் மேஜிஷியன் தான் செய்வாங்க. ஏன்னா பிளாக் மேஜிஷியன் தான் வந்து அந்த பணத்தெல்லாம் தேடி எடுத்துட்டு சக்கரை வரைவாங்களா, என்னது நட்சத்திரம் வரைஞ்சி அது மேலே பணத்தை போட்டு கேண்டல்லாம் வச்சுட்டு மந்திரத்தை படிச்சிருவாங்க. படித்து முடிச்சுட்டாங்களா, படித்து முடிச்சதுக்கப்புறம் கையில் இருக்கிற மெழுகுவர்த்தி, கையில் இல்லை தரையில் இருக்கிற மெழுகுவர்த்தி இருக்கிறதுல அதை எடுத்து அந்த கேர்ள் அந்த போனத்தோட இந்த சீன் இருக்குல்ல அங்கே வந்து வைப்பாங்க. ஸோ ஸ்கின் வந்து அப்படியே எரிஞ்சு கருப்பாக போய் திடீர்னு அதுலேருந்து ஒரு 2 சொட்டு 3 சொட்டு எண்ணெய் வரும். அது வந்து எடுத்தோன்னே லிட்டர் கணக்கிலலாம் வராது. அது வந்து 1 சொட்டு 2 சொட்டு 3 சொட்டு அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மீனா டாக் வந்து எப்படி இருக்கும்னு என்னோட கவர்லேயே நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் பாட்டிலில் வச்சு ரொம்ப ப்ரைவசியாக ரொம்ப சீக்ரெட்ஃபுல்லாக இந்த மீனா டாக் வந்து மக்கள்கிட்ட வந்து விற்று அவங்களையும் தவறான வழிக்கு இந்த பிளாக் மேஜிஷியன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ மெயின் கதைக்குள்ள போவோமா. இந்த மீனா டாகுவால் எப்படி மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அதை போய் செஞ்சிடாதீங்க. ஓகேயா, நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. அவன் ஒன்றா ஜெயிச்சிட்டான், நான் பாரு ஜெயிக்கவே இல்லை, அவனை எப்படியாவது கீழே இறக்கியே ஆகணும் அப்படின்னு போட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை.
போட்டி இருந்து நம்ம மேலே வர்றது வந்து முன்னேறலாம். அதுவே போட்டி இல்லாம ஓ நீ ஜெயிச்சிருவியா, நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனையும் கீழே இறக்கி விட்டுட்டு நம்மளும் கீழேயே இருக்கிறது வந்து இந்த மீனாடாகு செய்யற வேலை. அது எப்படி செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைய பிடிக்கல, அந்த பிள்ளை எது செஞ்சா, அந்த பிள்ளை காடி வாங்குதா உங்களுக்கு பிடிக்கல, அந்த பிள்ளை லேப்டாப் வாங்குதா உங்களுக்கு பிடிக்கல, அந்த பிள்ளைக்கு பர்த்டே வருது, அவங்க அப்பா அம்மா ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அது கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் பிடிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மீனாடாகுவை அவங்க டெய்லி பாய்க்கிற ஜாமால ஊற்றி வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வாட்ச் கட்டிட்டு போவேன். ஸோ சில பேருக்கு பழக்கம் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த பழக்கம் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர் என்ன செய்வார்னா வாட்சை கட்டி வச்சுட்டு தான் பாத்ரூம் போகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் வாட்சை கட்டி வச்சுட்டு தான் செய்வார். அது ஏன்னு நான் கேட்பேன். ஆனால் அவர் தெரியல, எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் செய்வார், அதனால் நானும் அதான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி வாட்சை கட்டி வச்சுட்டு போகிறவங்கள அந்த வாட்சில் மீனாடாகு ஊற்றிட்டு திரும்ப அவங்க வந்து போடுறாங்களே, போட்டோன்னே வந்து அவங்க வந்து மீனாடாகு ஊத்துனாலோட கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. எப்படின்னா, நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் தான் அவங்க சாப்பிடுவாங்க, நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னால் தான் அவர் தூங்குவார். அதேமாரி போய் குடின்னு சொன்னால் அப்போ தான் போய் குடிப்பார். அது படிக்கிற நேரத்தில் போய் தூக்க மாட்டிக்கோன்னா கயிறு எடுத்து வந்து அவர் தூக்க மாட்டிக்குவார். அந்த மாதிரி தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து இது எல்லாருக்குமே கேட்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கா, அப்புறம் நானும் வாங்கி பாய்க்கலாமே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் போக போக அது வந்து ஒரு போரிங்கான விஷயமா மாறிடும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு புது சீப்பு வாங்கி கொடுக்குறாங்க, முதல் நாள் வாங்கி கொடுத்தோன்னு பார்க்கணுமே, யூடியூப்பில் வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் செய்யலாம் அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் செஞ்சு போட்டுக்கிட்டு போவோம். ஆனால் அடுத்த வாரமே பார்த்தா அந்த சீப்பு வந்து ஓரமாக தூங்கும், அப்படிலாம் முடி அசிங்கமாக நடக்கும். அது வந்து எல்லாருமே செய்கிறவங்க தான். அதே மாதிரி தான் அந்த மீனாடாகுவை பயன்படுத்துறதும். ஒரு ஆள் உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டா திரும்ப அவங்கள மீட்டு எடுக்க முடியாது. அவங்கவுங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டா நீங்கள் தான் போஸ். அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். திரும்ப அவர் பழையபடி மாறுறது முடியவே முடியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மீனாடாகு ஒருத்தர் மேலே போட்டிங்க, அவர் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டார். ஒரு 2 மாதத்துக்கு அவர் உங்கள் பேச்சை தான் அவர் கேட்பாரு. அதே அந்த 3வது மாதத்துலையும் அவர் உங்கள் பேச்சை தான் கேட்பாரு, எத்தனை வருஷம் எடுத்தாலும். ஆனால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும்னா அவர் பேசாமலே தான் உட்காந்துருப்பாரு. அவருக்கு சுய நினைவே இருக்காது, அப்படிதான் உட்காந்துருப்பாரு. உங்களால் எதுவுமே பண்ண, உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, போய் சாப்பிடுங்க, போய் குடிங்க, அதனால உங்களுக்கு சொல்லவே தோணலை. நீங்கள் அவர் பாட்டுக்கு பேசாமலாம் இருக்காரு, நீங்களும் பேசாமல் இருக்கீங்க. நான் வடிவில் அவங்க செத்து கூட போவாய்ப்பு. எப்படின்னா, சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, குளிக்கல, இந்த அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யலை, சட்டை மாத்திரை எதுவுமே செய்யலைன்னா கண்டிப்பாக சாவு தான் போவான். வேற என்ன பண்ணுறது? சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, குளிக்க விடலை, எதுவுமே செய்யலைன்னா கண்டிப்பாக செத்து தான் போவாங்க. கடைசியில் வந்து இருக்கிறது கோணப்பட்டிக்கு போகிறது தான். வேற என்ன இருக்குது இந்த மீனாடாகுவால் வர பிரச்சனை? ஸோ நம்மளாம் வந்து ரொம்ப நல்லவங்க, மற்றவங்களுக்கு எதுவும் நல்ல கெட்டதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கோம், நம்ம பெரிய ஆள் ஆகுனா நம்மளுக்கு காம்படிட்டர்ஸாக நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட கம்பெனியில், நம்ம வேலை செய்கிற இடத்துல நிறைய காம்படிட்டர்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாரையும் போட்டி போட்டு முன்னேறதுன்றது நல்லது, கடவுளுக்கு சட்டவிரோதம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்களும் மேலே ஏறக்கூடாது, அவங்களும் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா தத்தாவுலா நான் செக்கா பப்பு. அவ்வளோதான். So that's all for today. See you again in my next video, maybe another. Bye bye.